திராவிடம் அப்படிங்கிறது ஐடியால ஸ்கிப் பண்ணிடுறேன். நல்லா பொழைக்க தெரிஞ்ச பொண்ணுப்பா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் ஒரு பொண்ணை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஷோரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தாவேகா கட்சியில இருந்து டப்புன்னு எனக்கு தாவேகாலாம் ஒரு கட்சியா, எனக்கு திமுக தான், திராவிடம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு தாவி போன வைஷ்ணவி பத்தி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். சோ வைஷ்ணவி இப்போ மிகப்பெரிய அளவிலான ட்ரோலிங் மெட்டீரியலா மாறிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படிங்கிறது ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. திராவிடம் அப்படின்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இன்டர்வியூ எடுக்கிறவரு. திராவிடம் சாரி சரியா எனக்கு தெரியல, ஐடியா இல்லை, ஸ்கிப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு கட்சியில போறீங்க, ஒரு கட்சியில அதுவும் ஒரு நல்ல பொறுப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதற்கான மீனிங் என்ன, திராவிடம்னா என்னன்னு தெரியாம அந்த கட்சியில உங்களுக்கு எதுக்கு அந்த பொறுப்பு அப்படிங்கிறது தான் எல்லாரும் கேட்கப்படுற ஒரு கேள்வியாகவும் இருக்கு. அண்ட் அகெயின் இந்த பொண்ணு மாதிரி பொழைக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாட்டுல எல்லாருமே முன்னேறிடுவாங்க. நம்மளாம் அரசியல் கத்துக்கிட்டு அரசியல் பழகிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆயிட்டு இப்பதான் கொஞ்சம் அரசியல பழகி பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஆனா 20 வயசுல இருக்கிற இந்த பொண்ணுக்கு அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் விமர்சனம் கொடுத்துட்டு இருக்காங்க. முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த அளவுக்கான ஒரு தெளிவு, இந்த அளவுக்கு ஒரு வாய் பேச்சுலாம் வேற மாதிரிப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அகைன் அவங்க ஒரு இன்சிடென்ட் நடத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்க இல்லையா, பெண்களுக்கான கட்டணமில்லா விடுதி அப்படிங்கிறது. ஒரு நாள் இருந்திருக்கேன். காசு வந்துட்டு பேருக்கு தான் கட்டணமில்லா விடுதி, அது கட்டணம் கொடுத்துட்டு தான் நாங்க தங்கினேன். பேருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களே தவிர உள்ள போய் இன்டெக்டா பார்த்தோம்னா அது இல்லை. தோழி விடுதியில நான் ஒரு நாள் தங்கியிருக்கேன். ரொம்ப வந்துட்டு ஒரு நீட்டான ஆம்பியன்ஸ், அதாவது எந்த வகையிலையும் செக்யூரிட்டி லேக் இல்லாம ப்ராப்பரா ஒரு செக்யூரிட்டி அண்ட் உள்ள இன்சார்ஜ் நமக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுக்கு உள்ள ஒரு இன்சார்ஜ். ஒரு கட்டணமில்லா விடுதி அப்படிங்கறத தாவேகால அங்க இருக்கும் போது ஓகேவா, அதுல இருக்கும் போது அவங்க சொல்றாங்க கட்டணமில்லா விடுதி அப்படின்னு சொல்றாங்களே தவிர நான் போயிட்டு அதுல ஸ்டே பண்ணிருக்கேன், கட்டணம் இல்லை அப்படின்னாலும் கட்டணம் வாங்கிட்டு தான் அங்க தங்க வைப்பாங்க, அங்க தங்கறதுக்கு நான் பணம் கட்டியிருக்கேன் அப்படிங்கறத வைஷ்ணவி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அகெயின் இப்ப திமுக பக்கம் அவங்க சார்ந்ததுக்கு அப்புறம் திராவிடம் மாதிரி ஒரு கட்சி கிடையாது, அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்க கிடையாது அப்படின்னு அவங்களுடைய பேச்சுக்களும் டோட்டல் ஆக்டிவிட்டிஸும் மாறின அந்த தருணம் தான் இது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்களுக்காக வந்து நிறைய பெண்களுக்காக சூப்பரான ஒரு விடுதி வந்து ரெடி பண்ணிருக்காங்க, கட்டணமில்லா விடுதி, அதுல வந்து சூப்பரான பாதுகாப்பு இருக்கு, அது மாதிரி வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குமா இருக்காதா, இது ஊடகத்துல எந்த அளவுக்கு வைரலா ட்ரெண்டிங்கா ஒரு விஷயத்த ஆக்குவாங்க, மாத்துவாங்க, எல்லார்கிட்டயும் ஆதாரங்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியுமா தெரியாதா வைஷ்ணவிக்கு அப்படிங்கிறது தான் பலரின் கேள்வியாகவும் இருக்கு. நீ எங்க இருந்தாலும் பொழைச்சுப்ப, எங்களுக்கெல்லாம் வாயும் இல்லை ஒண்ணும் இல்லை, நாங்கெல்லாம் பொழைக்கிறதுக்கு ஒண்ணுமே எங்களுக்கு தெரியல, 20 வயசுலயே பரவாயில்லையே அப்படின்னு விமர்சனத்தின் உச்சத்துல தள்ளப்பட்ட வைஷ்ணவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது. மிஸ் பண்ணாம சொல்லுங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு முன்னாடி கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.